2022 ரங்கசாமின்றவர் டைரக்ட் பண்ணி மங்காத்தா ஜில்லா போன்ற படத்தில் நடித்த மகத் லீட் ரோலில் ப்ளே பண்ண எமோஜின்ற வெப் சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோடைய ஒன்லைன் ஸ்டோரி, ஆதோ அப்படின்றவர் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் கடைக்கு போகிறாரு. அங்கே வேலை பார்க்குற பிரார்த்தனா அப்படின்ற பொண்ணு மேலே காதலில் விழுந்துடுறாரு. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லவ் பண்ணும்போது என்ன நடக்குது, நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றதான் இந்த சீரீஸோடைய மொத்த கதை. ஒரு நாள் புத்தர் ஞானத்தை தேடி அவர் வைஃப் அப்படியே விட்டுட்டு போயிட்டார். பாசிட்டிவ் அப்படின்னு பேசும்போது இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, 7 எபிசோட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏ சர்டிஃபிகேட் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் யங்ஸ்டர்ஸை கவர விதமாக ஒரு சில அடல்ட் கண்டென்ட் விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்மளை நல்லா சிரிக்க வைக்கிற மாதிரி அடல்ட் காமெடிலாம் இருந்தது. மகத்தை அவர் பண்ணுறக்கூடிய செயல் இதெல்லாமே நல்லா ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் 7 எபிசோடுமே நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் நடக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், எதிர்பாராத நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாமே அக்செப்ட் பண்ணுற மாதிரியும் சுவாரஸ்யமாகவும் கொண்டுட்டு போயிருந்தாங்க 7 எபிசோடும். அண்ட் மகத்தோட கேரக்டர் அப்படின்னு எடுத்திங்கன்னா, அவரோட கேரக்டர் நல்லாயிருக்கு, நல்ல ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அண்ட் தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு அவங்க ப்ராப்ளம் வருது, சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற போது தனக்கு ப்ரைவசி வேணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் நல்லா டேரக்டர் நல்லா யோசிச்சுட்டு அந்த சீன் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க லவ் பண்ணுறது, ஸோ லவ் பண்ணுறாங்க, அடுத்தது அதுலேயே ஒரு ட்விஸ்ட் மாதிரிலாம் கொண்டுட்டு போயிருந்தாங்க. அண்ட் பேசிக்காக நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சீரீஸ் பார்க்கும்போது ரியலாக கல்ச்சர்லாம் மாறிடுச்சுப்பா, இப்படியும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஸோ மேபி நீங்கள் ரியல் லைஃப்லேயும் கூட பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி கான்செப்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அவங்களோட எப்படி லவ் பண்ணுறாங்க, ஸோ என்ன மாதிரி ட்விஸ்ட் கொண்டுட்டு போயிருக்காங்கன்றத சீரீஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. திரும்ப அந்த புத்தர்கிட்ட அவங்க வைஃப் ஒரு கேள்வி கேட்டதா, சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், இந்த 3 பேருமே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அந்த எமோஷ்னலான ஒரு பீஜம் மகத் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஹாப்பினஸ், அவங்களுடைய லவ் பீஜம் இதெல்லாம் சூப்பராக பேக்ரவுண்ட் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபர் ஒரு சில இடங்களில் ஃபேண்டாஸ்டிக்காக கேப்சர் பண்ணியிருந்தார். அண்ட் எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபர் எப்படி கேப்சர் பண்ணியிருந்தாரோ அந்த மாதிரியே எடிட்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வெப் சீரிஸ் டைரக்ஷன் வைஸ் ரங்கசாமி அவர் நல்லாவே டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே நல்லா நடிக்க வச்சிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத நல்லாவே கன்வே பண்ணியிருக்காரு. நெகட்டிவ் அப்படின்னு வரும்போது இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லணும். கிளைமேக்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. கிளைமேக்ஸ் மட்டும் கிடையாதுங்க, அதில் ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடியே கூட சொல்லலாம். பட் அவங்க அதெல்லாம் தவிர்த்து கரெக்டாக அந்த பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ எதனால இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அக்செப்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே படங்கள்லாம் பார்த்துருப்போம், அந்த படங்கள்லேயே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை எனக்கு அக்செப்ட் பண்ணாத மாதிரி இருந்தது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத சீரீஸ் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு பதிலும் சொல்லாமல் மௌனமாக தலை குனிச்சு நின்றதா ஒரு கதை இருக்கு. மொத்தத்தில் சீரீஸ் நல்லா இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சீரீஸ். முக்கியமாக இந்த சீரீஸ் யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். சில்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கு பெருசாக இந்த சீரீஸில் இருக்காது. ஏன்னா அடல்ட் கண்டென்ட் மாதிரி ஒரு சில இடங்களில் கொண்டுட்டு போயிருக்காங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.